பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தான் நட்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. எல்லாமலை எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை முன்னிட்டு அவிநாசி கஷேத்திரத்திலே பல்லாண்டுகளாய் இழந்தருடைய அனைத்து ஜீவராசிகளும் காக்கும் பொருட்டு எம்பெருமான் ஸ்ரீ பூமணிலானகி சமேத கரிவரதராஜ பெருமாளிடம் பெரும்பெயர் தாங்கி எழுந்தள்ளியுள்ளான். வைகுண்ட ஏகாசி வைபவமானது வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. ஏகாசியிலே உத்தமமான ஏகாசி என்று சொன்னால் அது வைகுண்ட ஏகாசி தான். இந்த வைகுண்ட ஏகாசி விரதமானது அனைவரும் இருக்கக்கூடிய ஒரு மகாவிரதம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. இந்த ஏகாதசனி எப்படி விரதம் இருக்குன்னு சொன்னால், முதல் நாள் தசமி அன்னைக்கு தலை குளித்து அன்றைக்கு ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏகாசி என்று அதிகாலை 4:30 மணிக்கு தலை குளித்து பெருமானுடைய சன்னதிக்கு வந்து பெருமானை சேவித்து பெருமாள் சொர்க்கவாச வழியாக வெளியே செல்வார். நீங்களும் பெருமாள் பின்னாடி சொர்க்கவாச வழியாக சென்று எம்பெருமானை வணங்க வேண்டும். அன்று முழுவதும் எந்த விதமான உணவுகளும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுல உத்தமம் மத்தியம அதமம் என்ற 3 வகையான விரதங்கள் உண்டு. உத்தமம்னு சொன்னால் நிர்ஜலத்துவம், சுத்தமா ஒரு சொட்டு தண்ணி கூட சாப்பிடாமல் இருக்கக்கூடியதுக்கு நிர்ஜலத்துவம்னு பேரு. மத்தியமம் அப்படிங்கிறது சில வகையான பழங்கள் மட்டும் ஒருவேளை எடுத்துக்கிறது மத்தியமம். இல்ல சுத்தமா முடியவே முடியாது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒருவேளை ஆகாரம் மட்டும் ஒருவேளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது அதம வழிபாடு. அப்படி அன்று ஏகாசி முழுவதும் விரதம் இருந்து அன்றைய தினம் இரவு முழுக்க தூக்கம் முடித்து துவாதசி என்று காத்த மாலை காலையிலே எம்பெருமான் திருவாராதனம் நடந்து எம்பெருமானுக்கு 5 மணிக்கு திருவாராதனம் நடக்கும். சூரிய உதயத்துக்கு முன்பாக எம்பெருமானுடைய சன்னதிக்கு வந்து எம்பெருமானை தீர்த்த பிரசாதத்தை பருக வேண்டும். இதுதான் ஏகாசி விரதம். ஆனால் பல ஆலயங்களிலே இன்றைக்கு ஏகாசி என்று அன்னதானம் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு வச்சுட்டு இருக்காங்க. அது மகா பாவம். ஏன்னா ஏகாசி இன்னைக்கு உணவளிச்சுன்னு சொன்னால் 100 ஜென்மாக்கள் பண்ண பாவம் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆகவே வைஷ்ணவ தர்ம பிரகாரம் ஏகாசி அன்னைக்கு ஒரு வீட்டுல திதி வந்தா கூட திதி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மரபு உண்டு. அப்படி ஏகாசி அப்படிங்கிறது உத்தமமான விரதம். அன்றைய தினம் எல்லோரும் விரதம் இருந்து எம்பெருமானை வணங்க வேண்டும். அன்றைய தினம் கண்டிப்பாக உணவு அருந்தக்கூடாது என்பது ஏகாசி விரதத்துடைய மிக முக்கியமான நிகழ்வு. ஆகவே அனைத்து பக்த மகாஜனங்களும் நமது அவிநாசி ஆலயம் நோக்கி வந்திருந்து எல்லாமலை எம்பெருமான் கரிவராஜ பெருமானுடைய பரிபூரணத்தை பற்றியுமாறு கோயில் நிர்வாகதியார் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஓம் தத்சத் பரமாத்மனே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.